வணக்கம் நேயர்களே, இது உங்கள் வி நியூஸ் 24/7 செய்தி துளிகள். நம்ம சுற்றி நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை அனுபவ செய்தி துளிகளாக பிரத்யேக காட்சிகளுடன் காண இருக்கிறோம். நிகழ்வுடன் நான் உங்கள் சேனல். வார நேரங்களை நிகழ்வுகளுக்கு போகலாம். தமிழக பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை தேர்வு செய்யப்பட்டார் என்று திடீர் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் மதுரையில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக பாஜகவில் அமைப்பு தேர்தல் நடந்து வருகிறது. மாவட்ட தலைவர் தேர்தல் முடிந்து ஓட்டு பெட்டிகள் சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஓரிரு வாரத்தில் மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்படலாம். அதன் பிறகு மாநில தலைவர் தேர்தல் அறிவிக்கப்படும். மாநில தலைவர் பதவிக்கு தற்போது தலைவர் அண்ணாமலை, முன்னாள் தலைவர்கள் தமிழிசை, பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா, சட்டப்பேரவை பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் போட்டியிட வாய்ப்புள்ளது. இந்நிலையில் மதுரையில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் மாநில பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக நகர் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர். அதில் பிரேக்கிங் நியூஸ் என்ற தலைப்பில் ஒட்டியுள்ள போஸ்டர்களில் பாஜக தொண்டர்கள் உற்சாக பொதுமக்கள் வரவேற்பு, மீண்டும் தமிழக பாஜக தலைவராக கே அண்ணாமலை நியமிக்கப்பட்டுள்ளார், வழி முழுவதும் தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு என வாசகம் அச்சிடப்பட்டுள்ளது. மாநில தலைவர் தேர்தல் அறிவிப்பு வெளியாகாத நிலையில் அண்ணாமலை மீண்டும் தலைவராக நியமிக்கப்பட்டதாக மதுரையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பாஜகவில் சலசலப்பும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. போராட்டத்துக்கு திமுகவுக்கு மட்டும் அனுமதி அளிக்கிறது, பாமகவுக்கு கேள்வி காட்டுகிறது என தமிழக காவல்துறைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். தமிழ்நாட்டில் அனுமதியின்றி போராட்டம் நடத்துவோர் அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும், அவ்வாறு போராடிய திமுகவினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். காவல்துறையின் பாராபட்சமும் திமுகவினரின் அத்துமீறலும் பூசணிக்காய் அளவுக்கு இல்லாமல் இமயமலை அளவுக்கு பறந்து விரிந்து கிடக்கும் நிலையில் அதை நடுநிலை விளக்கம் என்ற ஒரு பிடி சோற்றை கொண்டு மறைக்க முயன்றிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அரசியல் அடிப்படை தெரிந்த எவரும் இந்த விளக்கத்தை ஏற்க மாட்டார்கள். இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்த முதலமைச்சரை நினைத்தால் பரிதாபமாக இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுகவின் ஆதரவு பெற்றவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதன் மீதான விவாதத்தில் பேசிய பாமக சட்டப்பேரவை கட்சித் தலைவர் ஜி கே மணி, பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு பாமக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த போராட்டத்துக்கு எதிராக காவல்துறை சார்பில் கட்டவிழ்த்து விடப்பட்ட அடக்குமுறைகளை சுட்டிக்காட்டினார். அதற்கு பதிலளிக்கும் வகையில்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார். திமுகவினர் மீது வழக்கு தொடரப்பட்டதாக ஒரு நாடகத்தை காவல்துறை அரங்கேற்றியது. காவல்துறை நடுநிலையாக செயல்படுகிறது என்றால் அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்ட திமுக போராட்டத்தை அனுமதித்தது ஏன் என பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை மாநகராட்சியில் 15 மண்டலங்களில் அனைத்து வார்டுகளிலும் போகி பண்டிகை முன்னிட்டு எந்த விதமான பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கக்கூடாது என சென்னை மாநகராட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது. போகி பண்டிகையொட்டி பயன்பாட்டில் இல்லாத பழைய துணி, பிளாஸ்டிக் பொருட்கள், டயர் மற்றும் ரப்பர் டியூபுகள் போன்றவற்றை எரிப்பதால் காற்று மாசுபாடு ஏற்படுவதுடன் மக்களுக்கும் உடல்நலம் பாதிக்கப்படுகிறது. எனவே சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களில் இருக்கும் அனைத்து வார்டுகளிலும் பொதுமக்கள் பிளாஸ்டிக், டயர்கள், பழைய துணிகள் போன்றவற்றை எரிப்பதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக அவற்றை தனியாக சேகரித்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்படுகிறது என சென்னை மாநகராட்சி செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமி பாலியல் வன்கொடுமையில் கைதாகியுள்ள அதிமுக நிர்வாகி அக்கட்சியிலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அதிமுக நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கம். அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அதிமுக வட்டச் செயலாளர் சுதாகரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே சென்னை அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜியை பணியிடக்கம் செய்து சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணா நகரை சேர்ந்த சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்நிலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த அதிமுக வட்டச் செயலாளர் சுதாகர் என்பவரை நேற்று கைது செய்தனர். இந்நிலையில் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்சிக்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினால் தென் சென்னை வடக்கு, மேற்கு மாவட்ட அண்ணா நகர் மேற்கு பகுதியை சேர்ந்த 103 வடக்கு வட்டக்கழக செயலாளர் ப சுதாகர் இன்று முதல் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கி வைக்கப்படுகிறார். கட்சி தொண்டர்கள் யாரும் இவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த வழக்கில் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜியை பணியிடை நீக்கம் செய்து காவல்துறை ஆணையர் திரு அருண் உத்தரவிட்டுள்ளார். நேர்மையாக நடத்த வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை கோரிக்கை வைத்துள்ளார்.
கடந்த முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது திமுகவினர் ஜனநாயகத்தை புதைக்குழியில் புதைத்தனர். அப்படி இல்லாமல் இந்த முறை நியாயமாக அரசமைப்பு சட்டப்படி தேர்தலை நடத்துவார்கள் என நம்புகிறோம். கூட்டணி தலைவர்களிடம் பேசி இடைத்தேர்தலில் பாஜக அணுகுமுறை தொடர்பாக அறிவிக்கிறோம். கடந்த முறை தேர்தல் அதிகாரிகள் சரியாக வேலை செய்யவில்லை. இதனால் வெளியிலிருந்து சிறப்பு அதிகாரிகளை அனுப்பி அவர்கள் மூலம் தேர்தலை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை வைக்கவிருக்கிறோம். திமுகவின் படைபலத்தின் கொட்டத்தை அடக்க வேண்டுமானால் தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்பட வேண்டும். தனது பிறந்தநாளை ஒட்டி ஒட்டப்பட்ட போஸ்டரால் கனிமொழி பிரச்சனையில் சிக்கியுள்ளார். அதிலிருந்து விடுபடவே ஆளுநர் குறித்து கனிமொழி விமர்சிக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலிருந்து தப்ப முதல்வர் ஆளுநரை பயன்படுத்துகிறார். இதேபோல் ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க ஆளுநரை பகடையாக பயன்படுத்துகின்றனர். அறிவிக்கப்படாத அவசர நிலை இருப்பதாக கம்யூனிஸ்ட் கட்சி கூறியதை நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் என்று தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் குற்றவாளி யாராக இருந்தாலும் தயவு தாட்சியின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரின் 3ஆம் நாளான இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்றது. இந்நிலையில் பேரவையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்து பேசினார். முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகையில், குற்றவாளி யாராக இருந்தாலும் தயவு தாட்சணியமின்றி காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்கும். இந்த வழக்கில் விரைந்து விசாரணை மேற்கொண்டு 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். யார் அந்த சார் என்ற கேள்விக்கு ஆதாரங்கள் இருந்தால் எதிர்க்கட்சிகள் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கொடுக்கலாம். அதை விடுத்து மலிவான செயலில் ஈடுபட வேண்டாம் என சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். ஆலோசனை கூட்டம் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை முன்னிலையில் நடைபெற்றது. வைகுண்ட ஏகாதசி ஏற்பாடுகள் குறித்து நேற்று மாலை திருப்பதி திருமலையில் உள்ள அன்னமய்யா பவனில் திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் ஒய்.வி. சுப்பாரெட்டி தலைமையில் தலைமை நிர்வாக அதிகாரி அனில்குமார் சிங்கால், திருப்பதி மாவட்ட ஆட்சியர் வெங்கட்ரமண ரெட்டி, கூடுதல் நிர்வாக அதிகாரி வீரபிரம்மம், இணை நிர்வாக அதிகாரி சதா பார்கவி, திருப்பதி எஸ்பி பரமேஸ்வர் ரெட்டி உட்பட பல்வேறு அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி ஜனவரி 2ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை திருப்பதியில் 8 இடங்களில், திருமலையில் ஓரிடத்திலும் சர்வ தரிசன டோக்கன்கள் வழங்கப்படும். திருப்பதியில் மட்டும் 8 இடங்களில் 92 விநியோக கவுண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து சர்வ தரிசன டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும். தொடர்ந்து 4.50 லட்சம் டோக்கன்கள் பக்தர்களுக்கு ஆதார் அட்டை மூலம் வழங்கப்படும். திருமலையில் உள்ளூர் வாசிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும். இலவச டோக்கன்கள் பெற்றுக்கொண்ட பக்தர்கள் அதில் குறிப்பிட்டுள்ள தேதி நேரத்தின் அடிப்படையில் 1 மணி நேரத்துக்கு முன்பதாக திருமலைக்கு வந்தால் போதுமானது. டோக்கன் பெற்றவர்கள் திருமலையில் உள்ள கிருஷ்ணா தங்கும் விடுதி அருகே ஆஜராக வேண்டும். பக்தர்களின் கூட்டத்தால் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வரை திருமலையில் அறைகள் முன்பதிவு ரத்து செய்யப்படுகிறது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நேரில் வரும் அரசியல் பிரதிநிதிகளுக்கு மட்டுமே தரிசன ஏற்பாடுகள் செய்யப்படும். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி அன்று காலை 9 மணி முதல் 11ஆம் தேதி வரையில் தங்கரத ஊர்வலம் 4 மாட வீதிகளில் நடைபெறும். மறுநாள் 3ஆம் தேதி துவாதசியை முன்னிட்டு காலை சங்கர ஸ்நானம் நிகழ்ச்சி நடைபெறும். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் 3.5 லட்சம் லட்டு பிரசாதங்கள் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் 2 மலைப்பாதைகளும் திறந்தே இருக்கும். கொரோனா பரவலை தடுக்கும் விதத்தில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் கோயிலுக்குள் வரும் பக்தர்கள் கட்டாய முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்பது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாக சுப்பாரெட்டி தெரிவித்துள்ளார். நாட்டிலேயே அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கும் மாநிலமாக தமிழகம் முதலிடத்தில் இருந்ததாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெரும் தொழில்களை துவங்கி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கத்தில் தமிழகத்திலும் வெளிநாடுகளிலும் தொழில் முதலீடுகளை ஈர்த்து புதிய தொழிற்சாலைகளை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி வருகிறார். அதே நேரத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அதிக அளவில் தொடங்க ஊக்கமளிப்பதன் வாயிலாக சாதாரண மக்களும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று பயனடைகின்றனர். அந்த வகையில் பொருளாதாரத்திலும் தொழில் வளர்ச்சியிலும் பல ஆண்டுகளாக முன்னிலையில் இருந்து வரும் குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களை விட தமிழகம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மூலம் அதிக வேலைவாய்ப்புகளை வழங்கி மாபெரும் சாதனை நிகழ்த்தி வருகிறது. இந்திய ரிசர்வ் வங்கியின் 2003 மற்றும் 2004ஆம் ஆண்டுக்கான வளர்ச்சி குறித்த ஆய்வேட்டில் இந்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழகத்தில் 39,699 சிறு குறு தொழில்கள் உள்ளன. இவை 4,81,807 தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்புகளை அளித்துள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் 8,42,720 மனித உழைப்பு நாட்களை கொண்டுள்ளது. கொரோனா காலத்தில் நேரிட்ட பல்வேறு இடர்பாடுகளால் தொழில்களும் வேலை வாய்ப்புகளும் குறைந்த நிலையை
திமுக அரசு பொறுப்பேற்ற பின் சீர்படுத்தி முன்னேற்றத்தை அடைத்துள்ளது. திராவிட மாடல் அரசு வேலை வாய்ப்புகளை அதிகரித்துள்ளதுடன் தொழிலாளர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்கச் செய்து சிறந்த முறையில் வெற்றி கண்டுள்ளது என இவ்வாறு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை குறித்து முக்கிய முடிவுகள் எடுப்பதற்காக அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வருகிற 11ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜனவரி 11இல் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்து முடிவு எடுப்பதற்காக அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வரும் 11ஆம் தேதி பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்துக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமை வகிக்கிறார். 2026இல் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான வலுவான கூட்டணி அமைப்பது, இரட்டை இலை பிரச்சனையை தீர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு வியூகங்கள் வகுத்துள்ள பழனிசாமி கட்சியினர் அனைவரையும் தீவிரமாக பணியாற்றுமாறும் அறிவித்துள்ளார். இதையடுத்து கட்சியின் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள கட்சியின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கட்சியை பலப்படுத்துவது, சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராவது, இரட்டை இலை பிரச்சினை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த முறை நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது. தற்போது அந்த தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள இடைத்தேர்தல் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாக கட்சியினர் தெரிவித்துள்ளனர். திமுக அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் இந்தி சொல்லித்தரும் சிபிஎஸ்இ பள்ளிகளை நடத்திவிட்டு ஏழை பிள்ளைகள் அரசு பள்ளியில் இந்தி படிக்கக்கூடாது என்று சொல்வதுதான் திமுகவின் சமூக நீதியா என தமிழக பாஜக மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் அமைப்பு சட்டப்படி ஆளுநர் நிகழ்வுக்கு வரும்போது நிறைவடைந்து செல்லும் போதும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும். இதை ஆளுநர் ரவி வலியுறுத்துகிறார். தமிழ் தாய் வாழ்த்து நிச்சயம் பாடப்பட வேண்டும். அதற்கு உரிய மரியாதை தரப்பட வேண்டும். இதை வேண்டுமென்றே ஆளுநர் மீதான காழ்ப்புணர்ச்சியாக மாநில அரசு செயல்படுத்துகிறது. இது முதல் முறையல்ல. ஆளுநரை வசைப்பாடுவது, அநாகரிகமாக அமைச்சர்களை பேசுகிறார்கள். திட்டமிட்டு மரியாதை குறைவாக ஆளுநரை நடத்த வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கும் என்பது எங்களது சந்தேகம். உயர்கல்விக்கு அதிக நிதியை மத்திய அரசு தருகிறது. மத்திய பல்கலைக்கழகம் போல் மாநில பல்கலைக்கழகம் தமிழக அரசு உருவாக்கலாம். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைகிறது ஏன் என்று பார்க்க வேண்டும். தமிழகத்தில் அரசு பள்ளிகளுக்கு பெற்றோர் ஏன் குழந்தைகளை அனுப்ப மறுக்கிறார்கள்? பெற்றோர் வருவாயில் 30% தமிழகத்தில் பள்ளி கல்விக்கே செல்லுகிறது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகள் பெருக காரணம் என்ன? நல்ல தரமான பள்ளி கல்வியை 12ஆம் வகுப்பு வரை திமுக அரசு ஏன் தரவில்லை? நான் அரசு பள்ளியில் படித்தேன். முன்பு 300 குழந்தைகள் படித்தோம். இவர்கள் நடத்தும் தனியார் பள்ளிகளில் இந்தி சொல்லித் தருகிறார்கள். அதுவே அரசு பள்ளிகளில் ஏன் குழந்தைகள் இந்தி படிக்கக்கூடாது என்பதுதான் சமூக நீதியா? ஏழை குழந்தைகள் 3வது மொழி கற்க முடியாதா? பணம் வாங்கி கொண்டு இந்தி கற்றுத் தருகிறார்கள். இதுதான் சமூக நீதி என்று திமுக அரசு ஏமாற்றுகிறது என்று தமிழக பாஜக மகளிரணி தலைவி திரு வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திருச்சி எம்ஐடி பொறியியல் கல்லூரியில் 22ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது. திருச்சி எம்ஐடி பொறியியல் கல்லூரியின் 22வது ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு எம்ஐடி கல்வி நிறுவனங்களின் தலைவர் ஹாஜ் முகமது யூனுஸ் தலைமை வகித்து தலைமையாற்றினார். எம்ஐடி கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் முனைவர் அப்துல் ஜலீல் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தன்னுடைய இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வெற்றி என்பது இயக்கும் படிக்கட்டில் கிடைப்பதல்ல, அதற்கு ஏணிப்படிகள் ஏற வேண்டும் என்று உரையாற்றினார். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் புலமுதல்வர் திட்டமிடல் பேராசிரியர் முனைவர் சாரதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி 224 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். அதில் பட்டமளிப்பு விழா என்பது முடிவல்ல, மாணவர்களாகிய உங்களுடைய வளர்ச்சியின் ஆரம்பம் என்றார். சுயம் பிளஸ் என்ற இணையவழி படிப்பில் அனைவரையும் கட்டாயமாக அவரவர் துறை சார்ந்த தளத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் மாணவர்கள் தங்களின் நெறிமுறைகளையும் பாரம்பரியத்தையும் எங்கே சென்றாலும் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நீங்களே நாளைய தலைவர்கள் மற்றும் நாளைய உலகில் என்ன விட்டுவிட்டு செல்லப் போகிறீர்கள் என்று இந்த உலகம் உற்று பார்த்து கொண்டே இருக்கும். மேலும் முன்னாள் மாணவர்களுக்கு சிறந்த முன்னாள் மாணவன் அல்லது மாணவி என்ற பட்டம் வழங்கப்படலாம் என்று பரிந்துரைத்தார். முன்னதாக இந்த வருடத்திற்கான நீதிபதி பக்கீர் முகமது சுழல் கோப்பையானது பல்கலைக்கழக தேர்வில் முதலிடம் பிடித்த கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறைக்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு வருகை தந்த மாணவர்கள், பெற்றோர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் எம்ஐடி பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் நவீன் சேட் வரவேற்று பேசினார். கட்டிடவியல் துறை உதவி பேராசிரியர் சந்தோஷ்குமார் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தினார். நிறைவாக மேலாண்மை துறை துறை தலைவர் முனைவர் ஆண்டனி பிரகாஷ் நன்றி உரையாற்றினார். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழாவின் ஒருங்கிணைப்பாளரான அறிவியல் மற்றும் மனிதநேய துறையின் துறை தலைவர் மணிகண்டன் சிறப்பாக செய்திருந்தார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் சென்னை கடலோர பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது.
இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதேபோல கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இவற்றின் தாக்கத்தால் கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். காலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்த உங்கள் வீடியோஸ் 24/7 செய்தி துளிகள் மீண்டும் மற்றொரு நிகழ்வுகளும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாம். நன்றி, வணக்கம்.